இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 20 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, யாருடைய பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுகின்றது? யாருடைய பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தாயுமானவர் பாடல்கள். ஆன்சர் தாயுமானவர் பாடல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற அடிகள் யாருடையது? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற அடிகள் யாருடையது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தாயுமானவர். ஆன்சர் தாயுமானவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ்லாமிய தாயுமானவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இஸ்லாமிய தாயுமானவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, குணங்குடி மஸ்தான் சாஹிபு. ஆன்சர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாயுமானவர் பாடல் தொகுப்பில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? தாயுமானவர் பாடல் தொகுப்பில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1452. ஆன்சர் 1452. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாயுமானவர் முக்தி பெற்ற இடம் எது? தாயுமானவர் முக்தி பெற்ற இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, லட்சுமிபுரம். ஆன்சர் லட்சுமிபுரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இறையொருள் பெற்ற திருக்குழந்தை என்று போற்றப்பட்டவர் யார்? இறையொருள் பெற்ற திருக்குழந்தை என்று போற்றப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வள்ளலார். ஆன்சர் வள்ளலார். நெக்ஸ்ட் கொஸ்டின், புதுநெறி கண்ட புலவர் என பாரதியாரால் புகழப்பட்டவர் யார்? புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் புகழப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வள்ளலார். ஆன்சர் வள்ளலார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. சத்திய ஞான சபை, சமரச சன்மார்க்க சங்கம், சத்திய தர்மசாலை ஆகியன நிறுவப்பட்ட ஆண்டு வலது பக்கம். ஆன்சரை நம்ம பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி, 312. சத்திய ஞான சபை நிறுவப்பட்ட ஆண்டு 1872. சமரச சன்மார்க்க சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1865. சத்திய தர்மசாலை நிறுவப்பட்ட ஆண்டு 1867. ஆன்சர் ஆப்ஷன் சி, 312. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவிக்காவின் நூல்களுள் பொருந்தாதது எது? திருவிக்க, அதாவது திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இரணியன் அல்லது இணையற்ற வீரன். இரணியன் அல்லது இணையற்ற வீரன். மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவின் அருள் வேட்டல், பொதுமை வேட்டல், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். இது எல்லாமே திருவிக்க அவர்கள் எழுதிய நூல்கள். திருவிக்க அவர்கள் எழுதிய நூல்கள் முருகன் அல்லது அழகு, கிறிஸ்துவின் அருள் வேட்டல், பொதுமை வேட்டல், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். உலகம், உயிர், கடவுள் என மூன்றையும் ஒருங்கே காட்டுவது என திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் குறிப்பிடும் நூல் எது? உலகம், உயிர், கடவுள் என மூன்றையும் ஒருங்கே காட்டுவது என்று திருவிக்க அவர்கள் குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பெரிய புராணம். ஆன்சர் பெரிய புராணம். இதனை எழுதியவர் சேக்கிலார். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவிக்க யாருடைய உதவியுடன் படுக்கை பிதற்றல் அல்லது வளர்ச்சியும் வாழ்வும் என்ற நூலை வெளியிட்டார்? திருவிக்க அவர்கள் யாருடைய உதவியுடன், திருவி கல்யாண சுந்தரனார் யாருடைய உதவியுடன் படுக்கை பிதற்றல் அல்லது வளர்ச்சியும் வாழ்வும் என்ற நூலை வெளியிட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மூவா என்கின்ற மூவரதராசனார். ஆன்சர் மூவரதராசனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது?
ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தெய்வமணி மாலை. ஆன்சர் தெய்வமணி மாலை. எழுதியவர் வள்ளலார். நெக்ஸ்ட் கொஸ்டின். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது யாருடைய நூல்? என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது யாருடைய நூல்? ஆன்சர் ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற நூல் யாருடையதுன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்களுடையது. நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்பது யார் கூற்று? நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்பது யார் கூற்று? ஆன்சர் ஆப்ஷன் சி திருவிக்க அவர்களின் கூற்று. திருவி கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். வள்ளலாரின் நூல்களுள் பொருந்தாதது எது? வள்ளலார் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தெய்வ கீர்த்தனைகள். தெய்வ கீர்த்தனைகள் அப்படிங்கிற நூல் அவருடையதல்ல. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவருட்பா ஆகிய நூல்களை இயற்றியவர் வள்ளலார். நெக்ஸ்ட் கொஸ்டின். வைதீக சைவர்களால் திருவருட்பா எவ்வாறு அழைக்கப்பட்டது? வைதீக சைவர்கள் திருவருட்பாவை எவ்வாறு அழைத்தனர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மருட்பா என்று அழைத்தனர். ஆன்சர் மருட்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் மீது வள்ளலார் பாடிய பாடல் எது? சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் மீது வள்ளலார் பாடிய பாடல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி தெய்வமணி மாலை. ஆன்சர் தெய்வமணி மாலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவிக்க அவர்களின் சிறப்பு பெயர்களுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் டி காங்கிரஸ் புலவர். காங்கிரஸ் புலவர் அப்படிங்கிற பேர் திருவிக்க அவர்களுக்கு கிடையாது. மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். தொழிலாளர் தந்தை, தமிழ் தென்றல், ராயப்பேட்டை தமிழ் முனிவர், இது எல்லாமே திருவிக்க அவர்களினுடைய சிறப்பு பெயர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரா அரங்கநாதன். ஆன்சர் இரா அரங்கநாதன். நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2010ஆம் ஆண்டு. ஆன்சர் 2010ஆம் ஆண்டு. அவ்வளோதான். நம்ம 20 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.